கூப்பிடல, ஏதோ வெத்தலை பாக்கு வச்சுலாம் கூப்பிடல. நீ நீ தனியா நின்னு நீயும் படுக்காம என்னையும் படுக்க விடாம பண்ணாத, நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்துட்டு இல்ல வர்றாங்க. இப்போ அது வந்து அவ்வளவுதான். இப்போ இவனோட இப்போ குறிச்சிருவேன். ஓகே. இப்போ ஒரு வேளை கூட்டணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து பிளஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அவங்க பிஜேபிக்கு ஏன் நினைக்கிறாங்க. பிளஸ்னா, அப்படின்னு இல்ல அவங்க இல்ல நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு ஒரு சில பிளஸ் இருக்கு. ஏன்னா இந்த தற்கூரிங்களை எல்லாம் சீக்கிரம் மைண்ட் வாஷ் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். அரவிந்த் சார், ஆஹ் இல்ல சீக்கிரம் மைண்ட் வாஷ் மேடம், பண்ணி அவங்க கூட்டுக்கோனுங்க. அதுதான் இல்ல இல்ல, அது அவங்க plus. யங் பிளட் இருக்குல்ல அரவிந்த் சார், இந்த சின்ன பசங்களாம் இருக்கிறானுங்களே, அவனுங்களை மோல்டு பண்ணி கொஞ்சம் பணக்கார பசங்களா இருப்பான். டி.கே பிரபுலாம் இருக்கிறாங்களே, அந்த ஆளு வந்து பெரிய காங்கிரஸ்ல அவங்க அப்பாலாம் ரொம்ப இது ஓகேவா. இப்ப சமீபத்துல ஏதோ நடுவில் ஒன்று எடுத்து போட்டு விட்டாங்க, இந்த கிளினிக்ல ஏதோ ஓப்பன் பண்ணதுக்கெல்லாம் சிதம்பரம் வச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆமா இந்த மாதிரி பார்த்தேன். பணக்கார பசங்க, இந்த மாதிரி பணக்கார பசங்களாம் இருப்பாங்க. இந்த பணக்கார பசங்களுக்கு ஒரு அளவுக்கு அவனுக்கு பணம் கையில இருந்தாலும் கொஞ்சம் மூளை கம்மியா இருக்கும். என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ஆர்வத்துல போய் சேருவானு. பிஜேபி ஒரு விஷயம் ஒன்று தெளிவாக ஒன்று பண்ணுது, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுது. என்னன்னா, ஸ்ட்ரா போட்டு இளநில ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சிருவாங்க. ஒரு கட்சியில் அவங்க போய் அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க, அந்த கட்சியோட மொத்த பவர் சக்தியும் மொத்தமாக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கேவோட அந்த களத்தில் இருக்கக்கூடிய அவங்கள ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபி. அதனால தான் ஜெயக்குமாருக்கு எடப்பாடியும் ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு. பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்கலன்னா நான் ராயப்பேட்டை தொகுதியில் நான் ஜெயிச்சிருப்பேன். இப்போ நான் தோத்தது அவங்க தான் காரணம். இப்போ எல்லாம் பிஜேபி கார்னர் பண்ணுறாங்க. நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், நீ கூட்டணி வைக்கிறந்தா நீ எப்போ நீங்கள் அங்கே கூட்டணி போறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கடந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல்கள்லாம் எடுத்து பார்க்கணும். இங்கே மக்கள் மனநலம் ஒன்று இருக்குது, திமுகவோட அரசியல் ஒன்று இருக்குது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட்டு பிஜேபி தான். இல்ல இப்ப பொதுவா பத்தாக்குறைக்கு வெளியில வந்து போல் எடுக்கிறவனுங்க, வெளியில சும்மா வேற ஏதாவது டிவில எடுக்கிறவனுங்க, ஏதாவது பண்றவனுங்க புதுசா வந்தா நல்லா இருக்கும், புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு 10-15 தனியா தான் புதுசா வந்தா நல்லா இருக்கு. ஆனா புதுசா வர்றவன் இவங்க இருக்கிற இந்த ரெண்டு கட்சிகளை விட மோசமால இருக்கிறான். அப்புறம் எப்படி அவனுக்கு ஓட்டு போடுவானுங்க? கரூர் மேட்ரு எப்ப நடந்ததோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா, புதுசா வரவன் நல்லா புதுசா வரவனுக்கு ஓட்டு போறான்னு சொல்றவனுங்க இப்ப இவன் போய் இங்க சேர்ந்துட்டானா அவனுக்கு வந்து அதுக்கு ஓட்டு போட மாட்டானுங்கல்ல, அவனுக்கு இருக்கிற பழையதுக்கே ஓட்டு போட்டு போயிருவானுங்கல்ல. அப்புறம் எப்படி அந்த அந்த இது சக்சஸ் ஆகும்? அதாவது அங்க வந்து வெற்றி கூட்டணின்னு எப்படி வரும்? வராது. மக்கள் வந்து யாரு கூட கூட்டணி வைக்காம நீ தனியா நில்லு, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா கலை யதார்த்தம், அரசியல் யதார்த்தம் என்னன்னா, யாரு கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனா அதுல ஒரு சுயநலம் ஒண்ணு இருக்கும். இப்ப விஜய் பாக்குறது சுயநலம். தான் கூட இருக்கிற அந்த 98 பேருக்கு வந்து சீட்டு, இப்ப அவன் 62 சீட்டு கேட்கறான்னு வச்சுக்கோங்க, பாக்கி இருக்கிறவனா எங்க போவான்? முடிஞ்சிச்சா? அங்கேயே ஃபர்ஸ்ட் அவுட். அவன்லாம் எங்க போனா நேரா திமுக தான் வருவான். நேரா நீ திமுக இல்ல நாம் தமிழ், இந்த ரெண்டு கட்சி தான் போவான். சொல்லிருக்காங்களா? 60 சீட்டு கேட்டிருக்கானாமா? 62 அது என்ன கணக்கு? துணை முதலமைச்சர் பதவி. ஒரு துணை முதலமைச்சர், 6 அமைச்சர். ஆனா அவ்வளவுலாம் கொடுக்க மாட்டாங்க, 60 கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோன்னே எப்படி கொடுப்பானுங்க? ஏதாவது ப்ரூவ் பண்ணி தானே கொடுப்பானுங்க. எதுவுமே இல்லாம எனக்கு அதான் ஒரு கணக்கு. நான் அதுக்கு அப்புறம் வரேன். ஏன்னா பிஜேபி அமைச்சர் பதவி கேட்கும் போதே கொடுக்கல, எப்படி விஜய்க்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட். 35-40 அதிகம், அவ்வளவுதான். அதுக்கு மேல போக மாட்டோம். அதை கொடுத்தா துணை முதல்வர் பதவி கிடைச்சிருமா? அப்போ 35-40 அவன் ஜெயிக்கணும். துணை முதல்வர்னு சொல்லுவாங்க, அது ஜெயிச்சாதானே. ஜெயிக்கணும். அது இல்லாம நான் கேக்குறேன் அரவிந்த் சார், இப்ப கேக்குறேன், விஜய் அரசியல் நிப்பானா, தேர்தல் நிப்பானா சொல்லுங்க. எனக்கு டவுட் தாங்க, ஆரம்பத்துல இருந்தே டவுட் தாங்க, அவன் நிக்க மாட்டாங்க. அதேதான். இல்ல இப்போ அதுல அவனுக்கு ஒரு புது சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒய்ஃபோட சொத்து விவரம் தாக்கல் பண்ணணும். ஒய்ஃப் வந்து தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப இவனால தாக்கல் பண்ண முடியாது. தாக்கல் பண்ணா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. தனியா வைங்க, அதெல்லாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பிரச்சார நேரத்துல இறங்கும். இப்ப தேதி 15ஆம் தேதி வருதுன்னு வச்சுங்க, ஏப்ரல் மாசம் முழுக்க பிரச்சாரம். 20ஆம் தேதி ஹியரிங் வருது இல்ல, ட்ரையல் வருது இல்ல அன்னைக்கு. ஏப்ரல் மாசம் முழுக்க பிரச்சாரம். ஏப்ரல் மாசம் முழுக்க பிரச்சாரம் நடக்குதுன்னா ஏப்ரல் 10 வந்து ஹியரிங் வருது இல்ல, சல்லியா நொறுக்குவாங்க. இதுக்கு நடுவில் அந்த அம்மா ஏதாவது பேட்டி கீட்டி இல்ல அந்த அம்மாவோட லாயர் யாராவது உட்காந்து அறிக்கை கொடுத்தாங்க, இல்ல வந்து மறுபடியும் இன்னொரு மனு போட்டிருக்கிறாங்க, நியூஸ் வெளில வந்துச்சுன்னா, ஏன் ஆல்ரெடி டேமேஜ் மொத்தமா பண்ணியாச்சுங்க, போதுமான டேமேஜ் பண்ணியாச்சுங்க. இப்ப பாக்கி இருக்கிற வேலை என்ன, கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வெளில மத்த கட்சியில போய் சேருவான். உயிரில் இருக்கிற வரைக்கும் தளபதிம்பா, எங்க தளபதி தானா என் வாழ்க்கைம்பா, தளபதி தான் என் பொண்டாட்டிம்பா, தளபதி தான் என் புருஷன்பான்னு சொன்ன வார்த்தை எல்லாம் போய் ரிப்பீட் அடிக்கும். இல்ல இப்ப அவன் கட்சியில இருந்தானா ஒவ்வொருத்தனுக்கு பதவி கொடுக்கும் போது மத்த கட்சிக்கு வந்து பதவி எல்லாம் கிடைக்காது இல்ல, சும்மா தானே இருக்கணும். அதுக்கு வரமாட்டாங்க.
இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் பொதுமக்கள் நாளைக்கு இவனுக்கு ஓட்டு கேட்கும்போது, அப்ப நீ பதவிக்காக நீ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டியா? இப்ப பதவிக்காக நீ போயிட்டியா? அப்ப மக்களை பத்தி உனக்கு கவலை இல்லையா? எப்படி? பதவி இல்லைங்க. இது வந்து பிரஷர். இவன் இவன் செலவு பண்ண மாட்டான். செலவு பண்றது ஃபுல்லா மாவட்ட செயலரும் இங்க இருக்கிற மாவட்ட செயலரும் செலவு பண்றானுங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஏதாவது இதுனாலும் சரி, அவங்க தான் செலவு பண்றாங்க. ஆதரவு இப்ப சேர்த்துங்க, எலெக்ஷன் அவங்க வந்துட்டா சேர்த்துங்க. இல்ல எலெக்ஷன் வந்துட்டா இங்க 2 பெரிய கட்சி கூட்டி கண்டெஸ்ட் பண்ணும்போது இவன் செலவு பண்ண காசுலாம் வேஸ்ட். ஜெயிக்க மாட்டானுங்கன்னு அவனுக்கே தெரியும். நீ விஜய் கூட ஏதாவது தட்டு மாதிரி 2வது பொசிஷனோ இல்ல கழுத அந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிறான் அப்படி கூட வச்சுக்கோங்களேன் லாஜிக்காக. இந்த மத்த மாவட்ட செயலர் எல்லாம் அவன் யாருன்னே தெரியாது. இங்க அதிமுக கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட் எதிர்த்து அவனால போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமானா முடியாது. அது அவனுக்கும் தெரியும். அப்போ கூட்டணி இன்னொன்னு இருந்தா மட்டும்தான் செலவு பண்றது கம்மியாகும், அல்லது ஜெயிக்கிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாகும். அந்தந்த ஒரு தொகுதிக்கு சொல்றேன். அப்போ செலவு பண்ற மாவட்ட செயலர்லாம் யோசிப்பான்ல, நான் எதுக்கு இவனை நம்பி நான் வந்து இவன் சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்கு என் சொந்த காசு செலவு பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிப்பான்ல. ஏற்கனவே சீட்டு வாங்குறதுக்கு காசு கேட்கறானுங்கன்னு வேற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இத்தனையும் யோசிச்சுதான் இவனுக்கு வந்து இல்ல கூட்டணி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அழுத்தத்துக்கு விஜய் வந்து ஒரு சம் பாயிண்ட் அவன் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவன் கட்சி கழிச்சு போக வேண்டியதான். இல்ல நான் மட்டும் எனக்கு இல்ல என்னன்னா தனியா நான் கட்சி இல்ல எனக்கு எப்படி இல்ல இருந்தாலும் எனக்கு சரி. என்ன டவுட்னா இல்ல கபிலன் ஹக்கி எனக்கு என்ன டவுட்னா இப்ப 234 தொகுதியில இவன் தனியாவே நின்னாலும் அதுக்குண்டான வேட்பாளர்கள் இருக்காங்களா? அதுக்குண்டான இல்ல அதுக்குண்டான இல்ல ஸ்ட்ராங் வரமாட்டாங்க. செலவு பண்றதுக்கு வரமாட்டாங்கல்ல. செலவு அதான் பண்ணி கேக்குறேன். ஆகணும்ல. அதுவே இல்லைங்கும் போது இவன் இல்ல எப்படி இதை இங்க நான் நின்று சொல்லிடுறேன் அரவிந்த் ஜெயிச்சு சார். வருவான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த கேள்விக்கு இவன் இருக்கிறான். அந்த ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் நேற்று தான் அப்லோட் பண்ணேன். என்னன்னா ஓஆர்எஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், சில மாவட்டங்களில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கொஞ்சம் செல்வமும் கொஞ்சம் நல்ல பணக்காரங்க நல்ல கொஞ்சம் பேர் எல்லாம் இருக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்க, லிஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க ப்ரோ, நாங்கள் அவங்கள வந்து ஹையர் பண்ணிக்கிறோம். ஹையர் பண்ணி அவங்கள வந்து நேர்காணலுக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் கேட்டு அதில் இவங்களுக்கு இந்த ஆள் காட்டி கொடுத்தாங்களா இன்னால்னு அவங்களுக்கு ஒரு 5%. இப்போ 10 கோடி ரூபா நீ அவங்களுக்கு வந்து கட்சிக்கு நிதி 5 கோடி ரூபா, நீ தேர்தலுக்கு வந்து 15 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னா அப்போ ஒரு 1 கோடி ரூபா இவங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா 5 கோடி ரூபா. ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா கமிஷன். அவனுக்கிட்டேருந்து வாங்குறது 10 கோடி 15 கோடி. கணக்கு போட்டு பாருங்க. இது என்னன்னா ஆள் இல்லாதனால தான் இது பஞ்சாயத்தே. அரவிந்த் சார், இங்கே அவன் கூட இருந்த அந்த முஸ்லீம் லீக் கட்சி கூட போயிடுச்சு. ஜனநாயக முஸ்லீம் கட்சியா அவங்களும் ஆதரவெல்லாம் போயிட்டு அவங்க திமுக பக்கம் சேர்ந்துட்டாங்க. இதான் அரசியல். இதில் பூச்ச நச்சலாம் பார்க்காம அப்பதான் அதுதான் ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அரசியலில் எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்படின்றாங்க. இது ஒரு ஒரு சமாளிப்பு. ஓகேவா? அப்படி அப்படி அந்த கேம் விளையாடும் போது அந்த கேமை இவனுக்கு கரெக்டாக விளையாட தெரியல. வீராப்புக்கு ஆரம்பத்தில் மாநாட்டில் எடுத்து பேசி விட்டு வாயை குடிச்சு விட்டு இதைத்தான் அப்பவே சொன்னாங்க, இது முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும். இப்போ குத்துதே குடையுதுன்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க, கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது அரவிந்த் சார். ஆள் இல்லைன்னா சொல்லி முடிச்சுது. இந்த சரக்குமார் விஜய் கமலஹாசன் கூட நின்று போட்டி எடுத்து இது கூட்டணி வச்சு 40 சீட்டு திருப்பி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அது அந்த அதை விட மோசமான நிலைமையில இருக்கிறான் விஜய். அது இங்க இருக்கிற யதார்த்தமா இருக்கிறவங்களுக்கு களத்துல இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆன்லைன்ல இருக்கிற இந்த விர்ச்சுவல் வாரியஸுக்கு புரியாது. இல்ல அவனுக்கு அப்படியே புரியவும் நீங்க புரியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம 234 இல்ல அப்படியே நீங்க 234 தொகுதியில இருக்கிறவங்க நிறுத்தி வச்சாலும் மக்கள் வந்து விஜய்ங்கிற ஒரே ஒரு முகத்தை அங்க ஏன்னா விஜய்க்கு மட்டும்தானே இது பண்ணுவாங்க. இப்ப இது யாரு எனக்கு யாருன்னே தெரியல, இவனுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அவன் அந்த இடத்துல வந்து இப்ப ஒரு நட்பு ஒரு ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தா தானே ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா தானே அவன் செய்வான். செய்யல தெரியலன்னா எப்படி செய்வான்? ஏங்க இல்லைங்க, விஜய் கொடூரமா வேலை செய்வாங்க. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கொடூரமா வேலை செய்வாங்க. நீங்க இல்ல அதான் ஒண்ணு சொல்றேன். ரீசெண்ட் நான் நிறைய தடவை எக்ஸாம்பிள் பார்த்திருக்கேன். நானே 2000 ஓட்டு போட போகும்போது ஒரு 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 அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு, கூட வருவாரு, பூத் வெளியில வரைக்கும் நின்னுட்டு என்னப்பா போட்டுருவல நமக்கு அப்படி சொல்லிட்டு போவாரு. கேன்வாஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. எங்க வெளில வந்தாலும் நான் ஊர்ல இருக்கும்போது வெளில வந்தாலும் சல்ட் அடிப்பானுங்க. நம்ம இதுதானே பாத்துருங்கண்ணே அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இவனுங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மாயத்திலேயே இருக்காங்க. மாயமாவே வச்சிருக்கானுங்களே, எப்படி அவனுங்க நம்பிக்கிறானுங்க அவங்களன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அரவிந்த் சார், நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாருமே ஜான் அருகசாமியும் ஜெகதீஷையும் விட்டுறாங்க. எல்லாருமே விட்டுறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஜான் அருகசாமி அவன் ஆரம்பத்துல இருந்து அவன் பிளானே இதுதான். இதெல்லாம் பாசிட்டிவா விஜய் பக்கம் முடியுதோ அதை எல்லாத்தையும் வேணும்னே நெகட்டிவ் பக்கம் தள்ளி விடுவான். எங்கெங்கெல்லாம் அவன் போனா பாசிட்டிவா நடக்குமோ அதையெல்லாம் வேணும்னே நெகட்டிவ். இது நான் ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணிட்டேன். மாஸ்டர் பட டைம்ல இருந்து அவன் குடுமி அங்க போயிடுச்சுடா. அவன் என்ன இங்க அவன் எப்ப மெர்சல் தேவையில்லாம ஹெச் ராஜா கிட்ட வாயை கொடுத்து தேவையில்லாம பிஜேபி வம்பு எடுத்தானோ அப்பல இருந்து கட்டம் கட்டிட்டாங்க. அப்பயே கட்டம் கட்டிட்டாங்க விஜய்க்கு.
நீ எஸ்கேப் ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா நீ கட்சியே அவ்வளவுதான். நாளைக்கு கட்சியும் கண்டு ஏங்க நானா ஏதோ டீசெண்டா சொன்னேன், தமிழ்நாடு காங்கிரஸ் மேல காங்கிரஸ் கிட்ட வந்து கட்சியை இணைச்சிட்டு பதவி வாங்குவான் இந்த சிரஞ்சீவி மாதிரி அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இது கன்ஃபார்ம் பிஜேபி தான் கட்சி இணைக்க போறாங்க. பிஜேபிக்கு இப்ப என்னன்னா இளைஞர்கள் வேணும். அரவிந்த் சார், திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில இருந்து இளைஞர்கள் நம்ம கட்சிக்கு வராங்கன்னா வெல்கம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இளைஞர்கள் தேவை. இப்ப இம்ம நாளா அவனுக்கு ரோல் மாடலா பார்த்துட்டு இருந்த விஜய் வந்து அவனுங்களை தன்னை தத்தளிக்க விட்டுட்டு அவன் பட்டு கரை சேர்றான். அவனுக்கு என்னன்னா தான் கரூர் மண்டல என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக என் ரசிகர்களை நான் பலி கொடுக்குறேன், என் மாவட்ட செயலர் எல்லாத்தையும் நான் பலி கொடுக்குறேன் வச்சுக்க. இனி நீ காலம் முழுக்க நீ எந்த தேர்தல் என்னாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. விஜயகாந்த் கூட எல்லாம் கம்பேரிசனே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இல்ல தனியா இவனுடைய ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னானுங்கன்னா, இவன் தனியா நின்று இவனுடைய அது என்ன செல்வாக்கா எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவான்னு காட்டிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வட்டாரம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் என்ன நான் பேசி ஒரு வாரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா சார், ஃபர்ஸ்ட் பிளான் என்ன, இவனை தனியா நிக்க விட்டு திமுகவோட வாக்க பிரிக்கிறதோ இல்லங்க நாம் தமிழோட வாக்க பிரிக்கிறது தான் பிளான். அவங்களுடைய ஓட் பேங்க் இவங்களுடைய ஓட் பேங்க்ல இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 15% 20% தெரியும். ஆமா, இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் போகும். அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இங்கதான் கேம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இங்க என்னடான்னா அண்ணன் பொண்டாட்டி மேட்ரு, அண்ணன் கார் கேஸ், அந்த மேட்ரு இந்த மேட்ருன்னு போட்டு ஹெவியா அடிச்சதுனால இது தனியா நின்னால ஒண்ணு கிழிக்க முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ மறுபடியும் வந்து சேர்ந்துறீங்க அப்படின்ட்டாங்க. நீங்க நடவடிக்கை எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த மேட்டர் தான் நான் சொன்னது, வேணா லோக்கலா இருக்கலாம், ஆனா அவனுக்கு டீசெண்டா யோசிச்சிருப்பாங்க. ஒரு வாரம் முன்னாடி எடப்பாடி டெல்லிக்கு போனாரா? 2 நாள் முன்னாடி டெல்லிக்கு போனாரா எடப்பாடி? போனாரா? நான் இன்னும் கவனிக்கல. அதெல்லாம் 2 நாள் முன்னாடி போனாருன்னு நினைக்கிறேன். நான் ஆக்டிவ் ஆனதே இவரு இந்த மீட்டிங்கும் முன்னாடி மீட்டிங் மோடி வந்த போது அதுக்கு அடுத்த நாள் போனார். டேட் நான் பார்த்தேன். என்ன மீட்டிங் ஏது மீட்டிங்னு யாராவது பேசுனாங்களா பாருங்களேன். பெருசா யாருமே கண்டுக்கவே இல்லை. கபிலன், நான் இதுல மாறுபடுறேன். இங்க பாருங்க, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இது கன்ஃபார்ம் ஆனப்ப நான் ஃபுல்லா டாட்ஸை கனெக்ட் பண்றேன். இவெல்லாம் ஒன்றும் எதிர்த்து நிற்கிற அளவுக்குலாம் கிடையாது. சொல்றத செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இவன் முதல் மாநாட்டுக்கு இவனுக்கு இடம் பார்த்து ஹெல்ப் பண்ணது அண்ணாமலை. கட்சி பேரு நியூஸ் வந்துச்சு. கட்சி பேரு அதை விடுங்க. ஆமா, 2-3 இடத்துல அப்பவே தெரியும். பட் நடுவுல ஆனா அப்பவே இதை ஓப்பனாவே இவங்க செஞ்சிருக்கலாம். ஒருவேளை இதை ஓப்பனா செஞ்சிருந்தான்னா அணில்களே இந்த பக்கம் கூட்டம் சேர்ந்துருக்காது. அணில்களை அப்பவே பேக் அடிச்சிடும். அப்போ அணில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, இந்த தீய சக்தியை இதுதான் நம்மளுக்கு ஒரு வில்லனை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த கதையில வந்து இவன் தான் நம்மளுக்கு மெயின் வில்லன். இதுக்கு வரக்கு முன்னாடி வந்து அவங்க பிஜேபிக்கெல்லாம் நிறைய பேர் அகேன்ஸ்டா இருந்தாங்க. பட் அண்ணா கட்சிக்கு வந்த உடனே நம்மளுக்கு மெயின் வில்லன் இவன் தான், இதுதான் பிரச்சனை. மற்ற தண்ணி பிரச்சனை அவங்க எதையுமே பேசல. இவனை போட்டு தள்ளுறதா நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த கதையை நரேட் பண்ணிட்டே வராங்க. சரிங்களா? வரும்போது தான் நடுவில் இந்த கிளைக்கதைகள்லாம் இப்போ நம்ம கிங்கை அடிக்கணும். ஸோ நடுவில் அது எந்த காயின் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாத்தையும் நவுத்திட்டே வந்தாங்க. அதில் நீங்கள் காங்கிரஸ் வந்து திமுக வந்து பிரிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. போனீங்கன்னா ஓகே, விஜய்க்கு வந்து அந்த சிறுபான்மை ஓட்டம், காங்கிரஸுக்கு வர ஓட்டம் ஒரு கணிசமான ஓட்டு வரும். ஈஸியாக வந்து இவங்க ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அது எங்கேயோ சொதப்பிடுச்சு. அண்ணனோட கொஞ்சம் வேலையெல்லாம் சொதப்பிடுச்சு. பட் எண்டு கேம் வந்து அவங்க சொல்லப்பட்டு தான் நடந்தே ஆகணும். அதுக்கு வந்து முதல்லேருந்தே இவங்க தான் இருக்காங்க. அதில் கரூர் வந்து அங்கே பிடி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவர் என்னைக்குமே சண்டே கூப்பிட்றாங்க பாருங்க. 15ஆம் தேதி சண்டே சிபிஐ கூப்பிட்றாங்க பாருங்க. இவன் என்னைக்காவது எங்கேயாவது போயிருக்கானா? சண்டே எல்லாம் சண்டே கூப்பிட்றாங்க. டிவிக்கு ஆப்பும் சேர்த்துக்கோங்க. யார் அது டெவலப் பண்ணது? ஆமா, எல்லாமே அவங்க தான். கட்சி பேர் வச்சு நான் ஒன்று சொல்றேன் அரவிந்த் சார், இவங்க நான் கன்ஃபார்ம் ஆனப்பறம் திருப்பி என்னோட ட்விட்டர் நான் வந்து உங்களுக்கு ரீட்வீட் பண்ணுறேன். நான் அந்த போஸ்ட் போடும்போது வெறும் தமிழில் மட்டும் உட்கார வைக்கல. அன்னைக்கு இவன் கட்சி கொடி வந்து சிவப்பு மஞ்சள் நான் போட்டு பின்னாடி அதில் போட்டு தான் அதை பார்த்தேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டது. பார்த்தேன் அது பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு கட்சி கொடி இவங்க ரிலீஸே பண்ணல தெரியுமா? நான் போட்டது ஜூலை 22, கட்சி கொடி இவங்க ரிலீஸ் பண்ணது ஆகஸ்ட் 22, 2024. இவன் போடுறதுக்கு 2 மாசம் முன்னாடி நான் கட்சி கொடியோட போட்டேன். நான் வந்து எதிர்பார்த்தது சீமானும் இதுக்குள்ள வருவாங்கன்னு. அவர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த மைக்கு அந்த விளையாட்டுலாம் போச்சு. அது எதுவும் செட் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் அவருமே உள்ள வர வேண்டிய ஆள் தான்.
பட் ஏதோ ஒரு பேச்சுல அவர் வெளில போயிட்டாரு. பட் இல்ல அது என்னன்னா அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு என் 2 கண்கள் சொன்னாங்க. அதுல அதுல அவர் அதுல டக்கன் ஆயிட்டாரு. மாறுபட்ட கருத்து வந்துருச்சு. ஏன்னா அது கூட போயிட்டாருன்னா அவர் இத்தனை நாளும் 15 வருஷம் பண்ண இது வேஸ்டா போயிடுச்சு, ஒரே நிமிஷத்துல ஆயிடும். அதனால அவர் கலந்துக்கிட்டாரு ஆக்சுவலா. இன்னொன்னு சிஎம் இவர் எப்பவுமே அண்ணனுக்கு பிரச்சனை தெரியுமாங்களா, பவருங்க. நான் சூப்பர் ஸ்டார் தான் ஆக முடியல, சிஎம்மாவது ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சிஎம் அந்த வார்த்தைக்கு தான் அதுதான் மெயின். இதை வச்சுதான் மண்டையே கழுவுறாங்க இப்பவுமே. அங்க ஆந்திரால நடந்த மாதிரி டெப்டி சிஎம் அப்படின்னு ஒரு பேரு. இதுலதான் பவன் 2.5 கல்யாண் ரோல் வருஷம். பவன் கல்யாண் ரோலை ஆமா கொண்டு வந்துருங்க. பவன் கல்யாண் ரோல் ஆமா மண்டை கழுவுற வேலை. ஆக்சுவலி விஜய் மண்டை கழுவுறது 2 பேர். ஒன்னு பவன் கல்யாண், இன்னொன்னு ஜான அருகேசாமி. இல்ல யாரு அதனால என்ன சொன்னாலும் தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும்ல, அது கூடவா இல்ல? அது இல்லங்கிறதுனால மனுஷனுக்கு இருக்கும், வந்தாங்களா? இன்னைக்கு இருக்குமா? அது மனுஷனுக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு. கிடையாதுங்க. அவனுக்கு எங்கெங்க இருக்கு? அவங்க இங்க வேற எங்க அவங்க அவங்க சினிமால இருந்த வரைக்கும் அப்பன் சொன்னதை கேட்டு பேசிட்டு இருந்தான், பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா புஷியான சொல்றதை கேட்டு பண்ணிட்டு இருந்தான். சிம்பிளா சொல்ல போனா அருணாச்சலம் படத்துல வர செந்தில் தான் இவன், சரியா? இவனுக்காக ஒரு கூட்டம் வந்து செலவு பண்ணுது. அதை செந்தில் எப்படி அனுபவிச்சாரு? வேண்டான்னு சொன்னாரா சொல்லுங்க? அவருக்கு தெரியும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல என்ன நினைச்சாரு செந்தில்? என்ன பண்ணுவாரு? நம்மளுக்காக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசாம இரு அப்படின்னு அண்ணாமலே மிரட்டுவாரு. கரெக்டுங்களா? சரி, அருணாச்சலத்தை கரெக்டா? இவனை வச்சுக்கிட்டு நீங்க திருப்பியும் அருணாச்சலத்தை பாருங்க, அதுதான் நடக்கும். இவனுக்கு மண்டைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவனுக்கு தேவை கொஞ்சம் புகழ்ச்சி. நீயும் ஒரு ஆள் தாண்டா, நீயும் ஒரு மனுஷன் தாண்டான்னு சொல்லணும், அவ்வளவுதான். மத்தபடி இவனுக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு எல்லாம் கிடையாது. இப்ப அவங்க அப்பா இருக்காருல, எஸ்எஸ்சி இருந்தார்ல, அவரு கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னத்த அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து அவர் போட்ட பிளான். நான் அவர் சின்ன வயசுல இருந்து நாங்க 30 வருஷம் ஃபாலோ பண்றதுல அவர் என்ன பிளான் வச்சிருந்தாருன்னா, இவனுக்கு 50 வயசு, அவருக்கு ஒரு 60 வயசு வரும்போது அவர் கரெக்டா 2021 பிளான் பண்ணாரு. அவர் வந்து ஃபவுண்டரு. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்பாரு. இவர் வந்து கீழே இருக்க மாதிரி இவன் மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர் சிஎம் போஸ்ட் மாதிரி தான். ஆனா அதுக்கு வந்து என் அண்ணன் ஒத்துக்கல, நான் தான் அப்படின்னு நின்னா. ஆயி தாயி மாயி அதானே? ஆமா. ஸோ அதனால அப்பா நீ வாயை மூடு, ஏன்னா என்னைக்குமே நான் தான். அண்ணன் வந்து வேற யாரையுமே அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விரும்ப மாட்டாரு. ஆக்சுவலா அவங்க அப்பா மடி போயிருந்தான்னா இவன் ஓரளவு தேறி இருப்பான். கட்டமைப்பு கொஞ்சம் ஓரளவு தான் ஓகே தான் இருந்துச்சு. ஆனா இவன் அங்கேருந்து கிளம்பினான் பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் பண்ணது அவங்க அப்பா தான். அதான் பாவத்தை கழுவுறதுக்கு. அதான் இந்த செஞ்ச பாவம். சினிமா இண்டஸ்ட்ரியில உட்காந்து எத்தனை நடிகர் முதலாம் உட்காந்து குத்திட்டு, எத்தனை நடிகர்களுக்கு இந்த எட்டப்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பாவத்தெல்லாம் இப்ப போய் காசி ராமேஸ்வரம் கோயில் கோயிலா போய் கழுவுறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் கழுவ முடியாது. அப்படியே அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாரும். நீங்க வேணா உங்க மன திருப்திக்கு கழுவுறவன்னு சொல்லுங்க, அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாருமே. அது உங்க மன திருப்திக்கு நீங்க அங்கங்க போயிட்டு வர்றது ஓகே. பட் நீங்க பாவம் பண்ணீங்கன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க உங்க புள்ள வந்து தேராத புள்ளைய வச்சுக்கிட்டு ஊராம் புள்ளை எல்லாத்தையும் நீங்க வந்து கெடுத்தீங்க பாருங்க. அவனுக்கு அந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனை, என்னென்னலாம் பண்ணீங்க. அந்த கர்மம் அவங்களை வந்து வச்சு செய்யும். இதுல வேற நீங்க அதாவது அந்த கரூர் இன்சிடென்ட்க்குலாம் இதுதான் விஷயம். ஒருத்தன் வந்து கேப்பபிளே இல்லாதவங்க கிட்ட தூக்கி ஒரு நாட்டை கொடுத்தா என்ன ஆகுமோ அதுக்கு ஒரு மினி எக்ஸாம்பிள் தான். அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அவங்க கிட்ட போய் அதை கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா ஓடிடுவான். இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இவன் நாளைக்கு இவன் மற்ற ஸ்டேட் கிட்ட நாளைக்கு எப்படி சண்டை போடுவான் சொல்லுங்க? காவேரியை பத்தி பேசினானா? மேட்டூர் அணையை பத்தி வாய் திறந்தானா? வாய் திறக்கல. இவன் தான் படத்தை பத்தியே வாய் திறக்காத ஆளு. ஞாபகம் இருந்துச்சு. கரெக்டா பிளான் பண்ணி தடுத்து படத்தை வேணும்னா நாங்க தடுக்கிற மாதிரி எங்க மேல போடு, நான் வந்து கேஸ் நான் கொண்டு போய் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன், 1 மாசம் 2 மாசம் இழுத்தடி, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல கொண்டு வந்து இந்த இதை வந்து நம்ம அப்பவே சொன்னோம். நாங்க சொன்னோம் இது வந்து அவனுக்கு வந்து பிஜேபி பண்ற பிளானு, அடிக்கிற மாதிரி அரி அப்படின்னு சொன்னால அதேதான். அடிக்கிற மாதிரி அரி, அழுகுற மாதிரி அழுகுறன்ற மாதிரி அவனே படத்தை தடை பண்ண சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேன்னா ஜிப்சி, நான் என்ன நினைச்சேன்னு வச்சுக்கீங்களேன், ஒருவேளை அண்ணன் வந்து இப்போ அந்த படத்தெல்லாம் காமிச்சிட்டாருன்னா அடுத்து லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ரொம்ப இதாயிருவானுங்க, ரசிகர்லாம். ஒருவேளை இப்ப தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னா அந்த நேரத்துல கொண்டு வந்து ஜூன் மாசம் அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அதுக்கு மாத்தி விட்டாங்கன்னு. அதுக்கு இப்ப எப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்க அதே மாதிரி அண்ணன் படம் வந்து எல்லாம் மறந்துடுவானுங்க. அந்த நோக்கத்துக்கு கொண்டு போயிட்டான்னு நான் நினைச்சேன் ஆக்சுவலா. இல்ல அரவிந்த் சார், எனக்கு தெரிஞ்சு என் கணக்கு கரெக்டுனா
இனிமேல் படம் ரிலீஸ் ஆகும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா படம்? இல்ல 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 இப்ப முன்னாடி இல்ல, இல்ல வாய்ப்பே வாய்ப்பு இல்ல. இல்ல, ஜூன் அவ்வளவுதான். மாசத்துக்கு சொல்றேன். இதோட மே மாசம். இல்ல அவ்வளவுதான் இல்ல அவ்வளவுதான் இனிமே எலெக்ஷன் பண்ணா இல்ல கபிலம் ப்ரோ, பண்ணா ஆக்சுவலா எலெக்ஷன் செலவுல வந்துடும் இல்லையா? இல்ல கபிலம் ஆமா ப்ரோ, இவன் மூஞ்சி இருக்கும்ல எல்லாரும். அந்த படத்தை விஜயே பார்த்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாக்க வர்ற ஓட்டு வராது, எல்லாரும் ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லிதான் அதை வரவிடாம ஆக்கிட்டாங்கிறாங்க. இல்லைங்க, நான் சீரியஸா கேக்குறேன். இப்ப இந்த படம் அந்த எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்ணா எலெக்ஷன் செலவு கணக்குல வந்துடும் கரெக்டா? எலெக்ஷன் இல்ல பிரச்சார ஃபர்ஸ்ட் கணக்குல இல்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீஸே பண்ண முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸே பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் இதுவா இருக்கிறதுனால உள்ள டிவிகே மாதிரி சிம்பிள், இந்த ரெட்டை யானை அதெல்லாம் ட்ரெயிலர் லான்ச்ல அந்த மாதிரி இருக்கும். கையில டிவிகே டேட்டர் குத்துறது இதெல்லாமே அதான் சொல்றேன், பொலிட்டிக்கல் அப்படி கேம்பெயினிங் வந்துச்சுன்னா அது சிம்பிள். ப்ராபகேண்டா மாதிரி வந்துரும் ஹக்கி. அப்ப ப்ராபகேண்டா ஆமா பண்றாங்க, கேம்பெயின் பண்றாங்கன்னா அப்ப செலவு கணக்குல தானே வரும். அந்த பேரே இப்ப என்ன பண்ணீங்க? கபிலன், அந்த பேரே அதானே கபிலன், தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கு அப்படித்தானே வச்சு வந்துருச்சு அது. இப்ப நீங்க இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்றீங்க, பண்ண உடனே எலெக்ஷன் டேட் சொன்னாங்கன்னா அப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. அத மாதிரி அதான் கபிலம் சொல்றேன். ப்ரோ, அத ஒரு தேர்தல் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்ல ஒரு தகவலா சொல்றாங்க. என்ன கதைன்னா, ஆக்சுவலா வந்து இந்த அவங்க ஒய்ஃப் மேட்ரு, விவாகரத்து மேட்ரு வந்ததுக்கு அப்புறம் திரிஷா கூட போனாப்புல, அந்த பிரச்சனையில வந்து டோட்டலா வந்து இன்டர்னல் சர்வேல எடுத்திருக்காங்க போல. டோட்டலா வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா போயிருச்சான். அந்த ஓட்டை இல்ல பிரிக்கணுங்கிற அது எப்படி அந்த தைரியத்தோட அவன் அதை செஞ்சான், அதுதான் எனக்கு இன்னும் புரியல. அதாவது ஓகே ஈகோ இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆயிட்டான், அரசியலுக்கு வந்துட்டான். அப்படி இருந்தும் இது மாதிரி போனா நமக்கு இப்ப திரும்பவும் பிரச்சனை திரும்பும்னு சொல்லி எப்படி அப்படி போனான்? இல்ல அதுக்கு நான் பண்ண விளக்கம் சொன்னது சொல்றேன் யாரு? பாருங்க. அது இல்ல சொன்னது யாரு? கபிலம் ப்ரோ, ஜான் ஆரோக்கியசாமி. அந்த 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 இது வந்து விளக்கம் என்னன்னாக்கா, அந்த நம்ம ஒரு படத்தை பார்த்திருக்காங்க. அந்த ரூமர் கிளப்பின உடனே கௌதமியும் கமலும் வந்து கட்டி பிடிச்சிட்டு போவாங்கல்ல, ரூமரை வந்து நம்ம உண்மையாக்கிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எவனோ வந்து ஐடியா கொடுத்துருக்கான். அந்த ஐடியா கொடுத்தவனா நான் ஸ்ட்ரைட்டா ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ரைட்டா முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. ஜான் ஆரோக்கியசாமி அவன் வந்து, நான் முடி ஆரம்பத்துல சொல்றேன், விஜய் அவன் மெர்சல் படத்துல இருந்து அவனை லாக் பண்ணிட்டாங்க, அவங்க குடுமையை பிடிச்சிட்டாங்க. முக்கியமா மாஸ்டர் படம் ஷூட்டிங்ல அவனை தூக்கியாச்சு. நீங்க சொன்னீங்கல்ல அவன் வீட்டுல ரைடு நடந்தது இல்லையா, அப்போ ஏதோ பெருசா சிக்கிருக்குன்னு சொல்றாங்க அரவிந்த் சார். அப்பயே சிக்கிருக்கு. அந்த மேட்ரு வெளில வரக்கூடாதுன்ட்டு தான் அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஆடுறான், பொம்மலாட்டம் மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் பொலிட்டிக்கல்ல என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் ஜானரசனை கொண்டு வந்து முதல்ல இறக்கணும். இது எப்படி தெரியுமா எனக்கு தோணுது, தனி ஒருவன்ல சித்தார்த் அபிமன்யுன்னு ஒருத்தர் இருந்துட்டு போன் போட்டு சொல்லுவான் தெரியுமா, அதேதான் அப்படியே இருக்கான் அவன். அவன் தான் ஜெகதீஷ் தான் எனக்கு சித்தார்த் அபிமன்யு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. நீ எங்க போன நீ எங்கதான் இருக்கேன்னு. இப்ப அந்த அப்பா கேரக்டர் யாரு? வேற யாரு? இப்ப அந்த அப்பா கேரக்டரும் அருணாச்சல செந்தில் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா அப்படிதான், அவ்வளவுதான். ஜனகராஜ் கேரக்டர் ஜனகராஜ் யாரு? அதே சஞ்சீவி சீமானு வச்சுக்க வேண்டா. அது இது சீமான்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. அந்த அந்த இன்டர்னல் சர்வேல வந்து சீமானோட கட்சியை விட இவனுக்கு வந்து வாக்கு சதவீதம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவன் மாநாடு நடத்தும் போது இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, சீமான் டார்கெட் தான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏன்னா சீமான் கூட கூட்டணி போவோம், நீங்க நல்லா பாருங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிற முடியாது, சீமான் டிவிக்கே தான் கூட்டணி இப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்க பத்திரிகையில கேட்கும் போது சிரிச்சுட்டு போனாப்புல. இவன் மாநாடுல என்ன பண்ணி விட்டான், முதல்ல குத்திட்டான். அங்க டிவி என்டிக்கு எல்லாம் கடுப்பாயிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவனுங்களால டக்குன்னு அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்குள்ளே ஆன்லைன்ல அடிக்க ஆரம்பிச்சு, ஆன்லைன்ல சண்டை போட ஆரம்பிச்சானு. ஆஃப்லைன்ல கிட்டத்தட்ட மாநாடு நடக்குது, மாநாட்டுல வந்து உட்காந்து சீமானை போட்டு திட்டிட்டு இருக்கிறானுங்க விஜய் கட்சியில இருக்கிறானுங்க. அப்ப இவனுங்களும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சீமான் ஆஃப் பண்ணிட்டாங்க. சாட்டத்துறை நீ பேசு, ரேஞ்சுக்கு நீ பேசாத, இவனுக்கு ரேஞ்சுக்கு நீ தான் பேசணும், பேசு அப்படின்னு சாட்டத்துறை மட்டும் பேச விட்டாங்க. இப்ப இந்த பக்கம் போச்சு. என்னன்னா எல்லாருமே கணக்கு போட்டது என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு கணக்கு ஒண்ணு போட்டாங்க. என்னன்னா, நான் அப்பவே சொன்னேன், இப்பெல்லாம் இல்லையா எலெக்ஷன் நேரத்துல ஒரு ட்விஸ்ட் அடிக்கும், அன்னைக்கு இருக்கு ஒரு ஸ்கெட்ச் அப்படின்னு. கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல வருது. இன்னும் ட்விஸ்ட் இருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னமும் ட்விஸ்ட் இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா, சீமானோட ஓட்டை வந்து இந்த நான் என்டிகேவோட ஓட்டை வந்து நம்ம இங்க பிரிச்சுட்டோம்னா, அதிமுக ஓட் பேங்க்ல இருந்து இங்க கொஞ்சம் ஒரு 10% பிரிச்சுட்டோம்னா 20% நம்ம வாங்கிடலாம். இப்படிதான் பேஸ் பண்ணி தான் அவனுக்கு கணக்கெடுப்புலாம் நடத்திட்டு இருந்தானுங்க. ஆன்லைன்ல உருட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எவனாவது இப்போ போடுறாப்பா போவோம் போலு, இப்போ போடுற கணக்கெடுப்பு இப்ப தலைகீழ மாறிடுச்சு. எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, பொண்ணு மேட்டுல சிக்குன சின்ன பணமாக்கி விட்டுறானுங்க. இல்ல அதத்தான் ஒருத்தர் 2 பேர்த்த நான் தேடிட்டு இருக்கேன். 2 பேர், ஒருத்தன் இங்க ஒருத்தன் வந்து சும்மா கம்பு சுத்திட்டு இருந்தான். 44% எல்லாம் காலியாட அரவிந்த் சார். நீங்க இங்க பாருங்க அரவிந்த் சார், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, சித்ரா அரவிந்த் கை தூக்கிட்டாப்ல, பேச சொல்லுங்க அவரை. பேசுங்க. ஓகே சித்ரா பேசுங்க.
எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம விரிவா அதை பத்தி பேசலாம்னு இருக்கேன். விரிவா 2 நிமிஷம். முதல்ல வந்துட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு இதுக்கும் வந்து அடிபணிகிறவர் கிடையாது. அவரை பொறுத்தளவுக்கு மிரட்டலுக்கோ இல்ல இதுக்கோ வந்து அவர் அடிபணிகிறவர் கிடையாது. அவரை பொறுத்தளவுக்கு அவரோட ரசிகரோட நலன் கருதி தான் அவர் வந்துட்டு அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போனாரே தவிர்த்து. அங்க யாரோ பேசுறாங்க போல இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் எல்லாரும் முடிஞ்சா பண்ணுங்க. ஒரு டெம்ப்ளேட் தான் ஆக்சுவலி நான் பார்த்தேன். என்னன்னா கோவிட் நேரத்துல 60% நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க அந்த பக்கம் போனனால தான் நான் அந்த கேப் எடுத்துக்கிறேன். 60% ஆக்குபென்சி கோவிட் நேரத்துல வேணும்னு சொல்லி இவன் கேட்டான் இல்லையா, அது நியூஸ் டெம்ப்ளேட்ல வந்துச்சு இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எனக்கு கொடுங்க, எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த நாய் வந்து கோவிட் நேரத்துல இது என்ன பண்ணிச்சுன்றத அங்க நான் எடுத்து காட்டணும். அதுதான் நான் தலைவரோட லெட்டர் பேடே ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சேன். சரி நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு இதுக்கெல்லாம் இப்ப திமுக மிரட்டுதுன்னு சொல்றதே ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். இன்னொன்னு என்னன்னா அப்படியே வந்துட்டு வேற ஏதாவது பாஜகவோ இல்ல மத்த கட்சியோ ஏதோ ஆதிக்கம் நிறைஞ்ச கட்சி ஏதாவது ஒண்ணு மிரட்டுது அப்படின்னா அதுக்கு பயப்படக்கூடிய ஆள் அவர் கிடையாது. எல்லாத்தையும் துணிச்சலா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது ஹிஸ்டரியிலே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தாவேகா வந்து இந்த என்டிஏ அலையன்ஸ்ல போய் சேர போகுதுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ அப்படி சொல்லும்போது இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, இது வந்துட்டு இவர் இப்ப இந்த ஷில்பா குமாரே வந்துட்டு பரப்பி விட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ உள்ளபடியே ஒரு என்டிஏ உள்ள போனா கூட இவருக்கு வந்து ஒரு 30 சீட்டு அந்த மாதிரிதான் கொடுக்க வரைக்கும் அது வரைக்கும் அதுவே கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு 30 சீட்டு கொடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு அனுமானம். நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதிமுக வந்து அதிகப்படியான சீட்டுகள் எண்ணிக்கையில நின்னாதான் வந்துட்டு அவனுங்க ஏதாவது ஒண்ணு சம்திங் ஏதாவது ட்ரை பண்ண முடியும் ஒரு மாற்றத்துக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்தா ஒரு 30 சீட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நியூஸ் சேனல்ல சொல்ற மாதிரி 46 சீட்டு 47 சீட்டு வராதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கபிலன்? சீட்டு பேரம் பேசுற லெவல்ல டிவிக்கு எல்லாம் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா இவன் பேரம் பேசுற நிலைமையில இவன் இல்ல, குடுக்கறதுதான் வாங்கிட்டு போறதுதான். பட் இல்ல அப்படியே இல்ல இல்ல இருந்தாலும் இல்ல அவனுக்கு நான் எத்தனை சீட்டு மறுபடியும் சொல்றேன். அவனுக்கு நீங்க 10-20 சீட்டு நீங்க கொடுத்தாலும் அவன் 5 சீட்டு திருப்பி கொடுத்துருவான். விஜய் கட்சியில நிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், செலவு பண்ணணும். லிஸ்ட் போட்டு நீங்க ஒண்ணு எடுங்க. நான் உங்களுக்கு சின்னதா ஒரு சாம்பிள் சொல்றேன். இப்ப விஜய் எங்க மாவட்டத்தெல்லாம் போய் கூட்டம் போட்டான்? சேலம், பாண்டிச்சேரி, வேற எங்க? திருச்சி, ஈரோடு. அரியலூர், பெரம்பலூர் போல நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், நாமக்கல், கரூருக்கு முன்னாடி, தஞ்சை. கரூர் மேட்டருக்கு முன்னாடி விட்டுருங்க. கரூருக்கு அப்புறம் பாருங்க. கரூருக்கு அப்புறம்னா நீங்க வந்து ஈரோடு, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, சேலம், அப்புறம் வந்து வேலூர். வேலூர். ஆமா 5 தான் நினைக்கிறேன். 5 மாவட்டம். சித்ராரவன், பார்த்திபன் சேலத்துல சொந்தமா தொழில் நடத்திருக்கான் அந்த ஆளு. அவன் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து கூடவே இருக்கிறான் அந்த ஆளு. விஜய் ரசிக மன்ற கழகத்துல இருந்து கூட இருக்கிறான். அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆதரவு கொடுத்தான், வாய்ஸ் ஓவர் கொடுத்தான்னா அப்பல இருந்து அந்த ஆளு கூட இருக்கிறாப்புல. ஓகேவா? 1. 2வது மதியழகன், கரூர் மேட்டர்ல. சொல்லுங்க. கரூர் மேட்டர்ல வந்து ஈரோடு செங்கோட்டையன் லிஸ்ட் தான், செங்கோட்டையன் பேர்ல போயிருக்கோம். ஓகே. ஈரோடு ஆல்ரெடி செங்கோட்டையெல்லாம் பணம் இருக்கும், ஆளு காசு பணம்லாம் இருக்கிற ஆளு தான். ஓகேவா? பதவிக்காக இங்க இந்த பக்கம் வந்திருக்கிறாப்புல. லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் மாதிரி மிஞ்சி போனால் சித்ராரவன், செங்கோட்டையன் மாதிரி இப்போ பாண்டிச்சேரி இவன் புசியானதிட்ட பணம் இருக்குது கன்ஃபார்ம். ஆல்ரெடி கட்சி மூலமாக காசு வாங்கிட்டான், அது வேற விஷயம். எப்படி பார்த்தாலும் 6 பேருக்கு மேலே அங்கே லிஸ்ட்டு கிடையாது. ஈஸியாக சரவணெலாம் லிஸ்ட்டில் எடுத்துட முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், ஈஸியாக சரவணெல்லாம் காசு கிடையாது. பணம், பலம், செல்வாக்கு இது 2ம் இருக்கிறவங்க தான் வேட்பாளருக்கு தகுதியாகும். சும்மா 1 கோடி 2 கோடிலாம் நம்ம எந்த காலத்தில் உட்காந்துருக்கோம்? 15 கோடி 20 கோடி செலவு பண்ணியா தலைவன் வந்துட்டு போகிறதுக்கு கூட்டம் கிட்டம்லாம் மாஸ் காட்டணும், இருக்கிற மொத்தத்தையும் விற்கணும். ஒரு தடவை தான் பிரச்சாரத்துக்கு வருவார். அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் இங்கே உட்காந்து இடத்த சீட்டு தேய்க்கிறதுக்கு இவன் மொத்தமாக 15 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஓகேவா? வேலூரில் நடந்ததுல கூட்டம், அது ஆதவ அர்ஜுனா போடுறது. இப்போ அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி ஒன்று பண்ணான் இல்லையா, இன்னும் முடிக்க கூட இல்லை அந்த சுற்றுப்பயணம், அது வேற விஷயம். அதுக்கு இங்கே பணம் டெபாசிட், அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறது ஆதவ அர்ஜுனா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பண்ண மாட்டேன்ட்டான். இப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஆதவ அர்ஜுனா
அவன் ஒரு கட்டத்துக்கு மேல பணம் அவன்கிட்ட அவன் மாமனார் கொடுத்ததான் 3000 கோடி. 3000 ஷில்பா கோடி நான் இல்ல உனக்கே செலவு அழிச்சிட்டேன்னா நான் என்ன பண்றது? அவன் ஷில்பா ஒரு குமாரை பொறுத்த அளவுக்குங்க, கபிலன் ப்ரோ, ஷில்பா குமாரை பொறுத்த அளவுக்கு இப்போ அவங்க மாமனார் வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. இவன் ஒரு 3 கம்பெனி வச்சிருக்கான். அந்த கம்பெனில வர ரெவன்யூ வச்சு தான் இவன் ரன் பண்றான். வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஃபண்டிங் வந்து இவன் வந்து கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஐஆர்எஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ 50 கோடி ரூபாய் கொடுத்ததா இல்ல கட்சியில சேர்ந்ததா சொல்றாங்க. அது ஒண்ணு. இவன்ட்ட எப்படி சொல்றது, இவங்கள இந்த பணம் வெல்த்தியான ஆளுன்னு பாத்தீங்கன்னா இவன் ஷில்பா குமார் ஒண்ணு, அப்புறம் அவ்வளவுதான் வந்துட்டு நீங்க இவன் இல்ல இவனெல்லாம் நீங்க அவ்வளவுலாம் அவன் ஆதரிச்செல்லாம் அவ்வளவு சீன்லாம் கிடையாது. இங்க பாருங்க, ஜான சாமி எல்லாம் வந்து மறுபடியும் சொல்றேன், விஜயை விட்டுட்டு அவன் வெளில போனானா சோலி முடிச்சு விட்டுருவாங்கன்னா அவனுக்கு எல்லாம் வந்து வெளில எந்த கட்சியுமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா வரலாறு அப்படி. இவன் ஜான சாமி வந்து விஜயை வச்சு அவன் ஒரு 5 வருஷம் ஓட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த 5 வருஷம் நான் அவனை வச்சுதான் ஓட்டு போடணும், அவனை வச்சு ஓட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் டீமுக்கு சேலரி பேமெண்ட் எல்லாத்தையும் முடிவு பண்ண வேற எங்க போய் சேருவான் அவன்? பிரசாந்த் இப்ப அரசியல் ஸ்டாட்டிக்ஸோட நிலைமையே இப்ப வேறங்க. அரசியல் ஸ்டாட்டிக்ஸோட நிலைமையே இப்ப வேற. இப்ப என்னன்னா, நான் உனக்கு யாருக்கு நான் வந்து மறைமுகமா போயிட்டு நான் போய் மோல்டு பண்ணணும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிலாம் இல்ல. அந்த நாய்க்கு தெரியும் என்ன தெரியும், அரசியல் தெரியாது, மொல்ல மாதிரித்தனம் எல்லாமே தெரியும் விஜய்க்கு. அந்த மொல்ல மாதிரித்தனத்தை கட்டுப்படுத்துறது தான் பிஜேபி உட்காந்து அனுப்பி விட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த நடிகருக்குமே நடக்காத ஒரு மேட்டர் விஜய்க்கு நடந்தது. வக்காலி மாஸ்டர் படத்துல ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க, நெய்வேலியில வச்சு தூக்குனாங்க, கார்ல வச்சு குத்து விட்டு வந்தாங்க. இப்போ அந்த ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் வெளியே வந்தார் தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் சித்ராரவே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓஆர்எஸ் அங்கேயும் தான் ஐஆர்எஸ் இருக்கான் இல்லையா, அருண்ராஜ் ஐஆர்எஸ். நீங்க நல்லா பாருங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சியில இருந்து சேர்றான். ஆதரவு வருச்சுனா இடி ரைட்ல டிஎம்கேல இருந்து வெளில வந்தான், ஆதரவுல இருந்து வெளில வந்தான். அவன் வீட்டுல இடி ரைடு வந்தது. அவன் நேரா எங்க வந்தானா, வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து நேரம் இங்கே தான் உள்ள வந்தான், டிவிக்கில தான் உள்ள வந்தான். ரெண்டாச்சா, ஜான அரங்கசாமி பாட்டாளி மக்கள் கட்சி வேலைப்பட்டு கமலஹாசன் வேலைப்பட்டு நேரா எங்க வந்தாப்புல, இங்கதான் வந்தாப்புல. மூணாச்சா, சீட்டல் நிர்மகுமார் எங்க இருந்து வந்தாப்புல, பிஜேபி இருந்து நேரா இங்கதான் உள்ள வந்தாப்புல. நாலாச்சா, என்னங்க இது இப்ப திமுக திக ரெண்டுத்தையும் வேற வேற பாப்பீங்களா? ரெண்டுத்தையும் ஒன்னாதான் பாப்பேன், கேளுங்க. ரேவந்த் அந்த போஸ்டர் டெலீட் பண்ணிட்டான். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன்.